ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் கன்வர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்பர் கன்வர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்டில் வரும் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரும், அப்படி இல்லைனா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸில் வரும், அப்படி இல்லை அப்படின்னா டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன்ற சப்ஜெக்ட்லேயும் வரும். இது வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து இது பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும் நம்பர் சிஸ்டம். இப்போ நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்னென்ன நம்பர் சிஸ்டம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்னு நம்ம படிப்போம் மோஸ்ட் காமன்லி. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் சிஸ்டம்க்கு ஒன்னொன்னுத்துக்கும் பேஸோட வேல்யூ என்ன, ரேடிக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேஸ் வேல்யூ இல்லை ரேடிக்ஸோட வேல்யூ வந்து 10. பைனரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேஸ் வேல்யூ 2. ஆக்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேஸ் வேல்யூ 8. எக்ஸாடெசிமல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேஸ் வேல்யூ 16. அப்போது நமக்கு வந்து நம்பர் சிஸ்டமில் பேஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம போடுவோம், எக்ஸாமில் மேனுவலாக போடுறப்ப மேபி எங்கேனா தப்பு பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போது நமக்கு வந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன கால்குலேட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா FX 991 MS. இந்த கால்குலேட்டரை எடுத்து தான் இந்த கால்குலேட்டரில் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 475ங்கிற டெசிமல் நம்பரை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டெசிமல் நம்பரை நான் என்னவா ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த கொடுத்துருக்கிற இந்த டெசிமல் நம்பரை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இந்த டெசிமல் நம்பரை எக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். மேடம் எப்படி மேடம் இதை பைனரி, ஆக்டலு, எக்ஸாடெசிமல்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட பேஸ் வேல்யூ என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போ 2 அப்படின்னா பைனரி வேணும். ஆக்டல் அப்படின்னா 8. அப்போ இங்கே 8 இருக்குன்னா ஆக்டல் நம்பர் கண்டுபிடிக்கணும். 16 இருக்குது அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாடெசிமல் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு டெசிமல் நம்பரை நான் பைனரியாவும் கன்வெர்ட் பண்ணலாம், அதே டெசிமல் நம்பரை ஆக்டலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், அதே டெசிமல் நம்பரை எக்ஸாடெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து மேடம் இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கிற பைனரியை டெசிமல் பண்ணலாம், கொடுத்துருக்கிற ஆக்டலை டெசிமலாக பண்ணலாம், கொடுத்துருக்கிற எக்ஸாடெசிமலை என்ன பண்ணலாம், டெசிமலாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பைனரியிலேருந்து ஆக்டல் என்ன, அடுத்து பைனரியிலேருந்து எக்ஸாடெசிமல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை எக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி என்ன, ஆக்டல்ல இருந்து பைனரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கன்வர்ஷனை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து கால்குலேட்டரில் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் எந்த மாதிரி இருக்கணும், ஹோல் நம்பராக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 47.35ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த டெசிமல் நம்பரை நான் ஒரு பைனரி நம்பருக்கோ இல்லை ஆக்டல் நம்பருக்கோ இல்லை எக்ஸாடெசிமல் நம்பருக்கோ நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 47 வேணா எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி என்ன, இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் என்ன, இதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாடெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு வேணா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஆனால் இந்த 0.35 இருக்குல்ல, இந்த 0.35 நம்மளால் என்ன பண்ண முடியாது, கால்குலேட்டரில் போட முடியாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து மேனுவல் கால்குலேஷன் தான் போடணும். அப்படி போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கால்குலேட்டரை வச்சு கூட நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ஹோல் நம்பராக இருந்ததுன்னா கால்குலேட்டரை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். சரியா? அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்கிற கால்குலேட்டர் FX 991 MS கால்குலேட்டர். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு கால்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே டிஸ்பிளேல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி மோடில் இருக்குது. ஓகே, டிகிரி மோடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? அடுத்து ஆன் பண்ணதுக்கப்புறம் டிகிரி மோடில் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மோடுன்னு இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு டைம் பண்ணிவிட்டு அடுத்து நான் செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் பண்ணுறப்போ எனக்கு இங்கே பேஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த பேஸ்க்கு கீழே என்ன டெசிமல் நம்பர் இருக்குது? 3ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் 3யை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3யை ப்ரெஸ் பண்ணப்போ இங்கே எனக்கு என்ன வருது பாருங்கள், டின்னு இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா டெசிமல் நம்பர். இப்போ இந்த டிஸ்பிளேல இருக்கிறது நமக்கு வந்து டெசிமல் நம்பர். இப்போ சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், மேடம் நான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆக்டல் இருக்குது, எக்ஸாடெசிமல் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஷிஃப்ட் போட்டுட்டு உங்களுக்கு என்ன நம்பருக்கு வேணுமோ அந்த நம்பரை இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாடெசிமல் வேணும்னா எக்ஸா ப்ரெஸ் பண்ணலாம், பைனரி வேணும்னா பைனரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆக்டல் வேணும்னா ஆக்டலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா டைரெக்டாகவே டெசிமலில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டெசிமல் நம்பரை தான் நான் என்ன பண்ண போகிறேன், பைனரிக்கு மாற்ற போகிறேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. 475 பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ஈக்குவல்ட்டு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டெசிமலுக்கு என்ன வேணும், இப்போ நமக்கு பைனரி வேணும். கரெக்டாக? இப்போ பைனரி வேணும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள், டெசிமல் எக்ஸா பைனரி, பைனரியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். அப்போது 475க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் இங்கே எழுதிக்கிறேன், 11101111. ஓகே, ஸோ இதுதான் இங்கே வருது பாருங்கள், 11101111ன்னு வருது. இதுதான் என்னோட ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர். ஓகேவா? இப்போ இதே 475க்கு எனக்கு வந்து ஆக்டல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆக்டலை ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் என்ன நம்பர் வருது பாருங்கள், 733ன்னு வருது. அப்போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன, 733. ஓகேங்களா? சரி, இப்போ அதே மாதிரி இந்த 475க்கு எனக்கு எக்ஸாடெசிமல் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எக்ஸாடெசிமல் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 1DBன்னு வருது. ஓகேவா? 1DB. அப்போ இங்கே நம்ம வந்து டைரெக்டாக என்ன எடுத்துக்கலாம், 1DBன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒரே ஒரு செகண்டு கூட உங்களுக்கு ஆகாது கால்குலேட்டரில் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மேடம் நீங்கள் வந்து டெசிமல் நம்பர் எடுத்துகிட்டு பைனரி, ஆக்டல், எக்ஸாடெசிமல் மாற்றிட்டீங்க. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸாடெசிமலில் இருக்குது, அப்போ அந்த எக்ஸாடெசிமலில் இருக்கிறத நான் எப்படி வந்து டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலுக்கு வந்துடுங்க. இப்போ நான் என்ன பண்ணும், எக்ஸாடெசிமலை தான் நான் என்ன பண்ண போகிறேன், டெசிமலுக்கு மாற்ற போகிறேன். அப்போ எக்ஸாடெசிமலில் இருந்து அப்படின்னா அப்போ நமக்கு டிஸ்பிளேல என்ன வரணும், ஹெச் வரணும். ஹெச்ங்கிறது எக்ஸாடெசிமல். இந்த மோடில் வச்சுக்கிட்டு தான் நம்ம நம்பரை டைப் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன நம்பர் இருக்குது, 1DBன்னு இருக்குது. பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், 1 எடுத்துட்டேன், அடுத்த D. ஸோ Dன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ D, அடுத்தது எங்கே இருக்குது, B, இங்கே B இருக்குது. 1DB போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த 1DBங்கிற இந்த எக்ஸாடெசிமல் நம்பரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு டெசிமல் போட்டிங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வருது பாருங்கள், 475Dன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த நம்பரை வேணாலும் எடுத்து எந்த நம்பருக்கு வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கால்குலேட்டரில் ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்லி வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து 475ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உங்களோட வேல்யூ எழுதுனீங்க அப்படின்னா மேபி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுதிக்கலாம். இதுவே வந்து ஒரு 6 மார்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் கால்குலேட்டருங்கிறது ஒன்லி ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
Thank you for watching this.